ஊட்டுங்க ஊட்டுங்க, உங்க பொண்ணுக்கு நல்லா ஊட்டி விடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இவளுக்கு இங்க சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுல்ல. அட, புகுந்த வீட்டுல தானே சாப்பிட வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் இவளோட முழு வாழ்க்கையும் புகுந்த வீட்டுக்காரங்களை நம்பித்தானே வாழணும். சுட்கி வந்துட்டேன் உன் பொண்ணு. அட அஹானா, இன்னைக்கு உன்னோட நாள். அட, இதுல அழுவுறதுக்கு என்ன இருக்கு? அது அபசகுனம்னு சொல்லுவாங்களே. உனக்கு வரப்போற புருஷன் கூப்பிட்டப்போ எப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு பார்க்க போன? ஆனா இப்போ முதலே கண்ணீர் வடிக்கிற. பசிச்சவனோட பந்தாவும் அப்புறம் படிச்ச அடிமைகளும் எந்த வேலைக்கும் உதவாது. என்ன சொல்றீங்க அக்கா? ஆனா அப்படி பண்ணாலா என்ன? அது வந்து சின்ன அக்கா, இன்னைக்கு என்ன நாள்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி இதுதான் கடைசி சாப்பாடுன்னு மம்மி சொன்னாங்க. அண்ணி, லில்லி டுல்லியையும் என் கூட உட்கார வைங்களே. அவங்களும் என் கூடவே சாப்பிடுவாங்க. ஏன் உங்க அம்மா இவ்ளோ சமைச்சது வேற யாருக்காகவும் இல்ல, உனக்காகத்தான் செஞ்சாங்க. நீயே சாப்பிடு. ஏன் மருமகளை இப்படி சொல்ற? நான் இவ்வளவு சமைச்சதை சும்மா தட்டுல அலங்கரிக்கிறதுக்குன்னு நினைச்சியா? ஆஹா, நான் அவளை தனியா இவ்வளவு சாப்பிட முடியாதுல்ல. சின்னத்த அப்படின்னா என் பொண்ணுங்க பிச்சைக்காரங்களா என்ன? இவ மிச்சம் வைக்கிறத சாப்பிடுறதுக்கு. மருமகளே, நான் அப்படி சொல்லலையம்மா. அண்ணி, நிஜமாவே என்னால தனியா இவ்ளோ சாப்பிட முடியாது. நான் எப்பவும் ஒரே ஒரு கூட்டு வச்சுதானே சாப்பிடுவேன். நீங்க என் கூடவே லில்லி டுல்லிய உட்கார வைங்களே. நாம பங்கு போட்டு சாப்பிடலாம், சரியா? ஆமா, நாங்க சின்னத்த கூட தான் சாப்பிடுவோம், சரியா? நீ வாய மூடு. வேண்டாம்னு சொன்னேன்ல. முதல்ல அத்தை சாப்பிடட்டும், பிறகு நீங்க. புரிஞ்சுதா? அண்ணி ப்ளீஸ், ஒரே ஒரு நாள் தானே. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்க வீட்டை விட்டு போயிருவேன்ல. ப்ளீஸ், லில்லி டுல்லிய என் கூட உட்கார விடுங்க. அண்ணி, என் செல்ல அண்ணி இல்ல. ப்ளீஸ், லில்லி டுல்லிய உட்கார சொல்லுங்களேன் என் கூட. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ். லில்லி டுல்லி வாங்க, இப்போ நீங்க 2 பேரும் என் கூட உட்காந்து சாப்பிடுங்க. நான் சொல்றேன்ல, அம்மா கோவப்பட மாட்டாங்க. வாங்க. ஆஹானா, வா சாப்பிட உட்காரு. லில்லி டுல்லி, நீங்க 2 பேரும் வாங்க, அத்தை கூட உட்காருங்க. அத்தை எப்படி டெய்லி தன் கையால உங்களுக்கு ஊட்டி விடுவாங்களோ அதே போல இன்னைக்கும் ஊட்டி விடுவாங்க. அதுவும் இல்லாம அத்தை இப்ப புகுந்த வீட்டுக்கு போக போறாங்க. இங்க எப்போ வர முடியும்னு தெரியாது. அவங்க கையால உங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. ஆஹானா, இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வாங்க. உட்காரு. சின்ன அத்தை, நீங்க ஏன் அழுகுறீங்க? நீங்க எங்களை விட்டுட்டு போயிருவீங்களா? எங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காது. சின்ன அத்தை, நாங்களும் உங்க கூடவே உங்க புகுந்த வீட்டுக்கு வரோமே. உங்க அம்மா கிட்ட கேளுங்க, அவங்க வர விட்டாங்கன்னா. அட வேணா சாமி, உன்னோட புகுந்த வீட்டுல எவ்வளவு கஞ்சம்னு தெரியுமா? 2 பேத்திகளையும் பட்டினியா போட்டுற போறாங்க. அந்த ரிசப்ஷன் நடக்கும்ல, அப்போ இவங்க வரட்டும். என்ன சொல்றீங்க பெரியம்மா? உங்க அவ்வளோ பெரிய கஞ்சனா? எப்படிப்பட்ட வீட்டுக்கு உங்க அஹானாவை அனுப்புறீங்க? அட இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவங்க கஞ்சன் இல்ல, சிக்கனமா இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல.
அதுவும் உங்களுக்கு தெரியும், நாமெல்லாம் போய் தேடி அலைஞ்சு இவளுக்கு இவ்வளோ நல்ல வரன் கொண்டு வந்தோம்னு. இல்லைன்னா சுட்கியால அவ பொண்ணோட கல்யாணத்தை இவளோ பெரிய குடும்பத்துல நடத்தி வச்சிருக்க முடியுமா? பின்ன என்ன, நமக்கு கூட இவ்வளவு நல்ல புகுந்த வீடு அமையல. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சாதாரண புகுந்த வீடு தானே. இப்ப நான் யாரோட தயவுலையும் வளரல. ஆனா இவ பாரு, ஓசியில வைரம் கடிச்சிருச்சு. அண்ணி, செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுன பெரிய சுவர்களை வச்சு புகுந்த வீட்டுக்காரங்களோட மனசு பெருசுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஆளுங்க நல்லவங்களா இருந்தா குடிசையில கூட சந்தோஷம் கிடைக்கும். உங்க புகுந்த வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. எனக்கு பெரிய பணக்கார குடும்பத்தை விட வீட்ல இருக்கிறவங்களோட பாசம்தான் தேவை. பாசம் அவ்வளோ ஈஸியா கரிச்சிடாது. அதுக்கு நாமளும் நம்ம பக்கத்துல இருந்து நிறைய செய்ய வேண்டி இருக்கும். அஹானா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்மா. அம்மா, ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? பூஜை தட்டு முன்னாடி இருக்கு. நீங்க இன்னும் ஆசீர்வாதம் கூட பண்ணல. என்ன இது? நான் எல்லாத்தையும் மறந்துட்டே இருக்கேன். அக்கா, நீங்களே அஹானாவை ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். நீங்க தான் மூத்தவங்க. நீயே பண்ணிடு, இங்க எல்லாரும் சார்பாவும் இருக்கும். இல்ல அக்கா, இன்னைக்கு நீங்க மனசார நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த வீட்டுல அவளோட கடைசி சாப்பாடு. தெரியல, மறுபடியும் எங்க வரத்துக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ. இன்னைக்கு நீங்க அவளை நல்லா வாழ்த்துங்க. அவ வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு. கொடு கொடு. இங்க பிடி தட்ட. அட, என்ன இது? எதுக்காக அழுறேன்? உனக்கு கல்யாணமாக போகுது. இந்த அழுகை எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நல்லபடியா உன் குடும்பத்தை கவனிச்சுக்கோ, சந்தோஷமா இரு. இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ஒரு நாள் என் பொண்ணுக்கு நல்லபடியா சோறு கூட போட முடியலையே. கடவுளே, நீங்க தான் இவளை பாத்துக்கணும். புகுந்த வீட்டுல இவளுக்கு எந்த குறை இருக்கக்கூடாது. பாவம், இந்த வயசுல எவ்வளவு தாங்கிக்கிறா. கடவுளே, நீங்க தான் அவளை காப்பாத்தணும். ஏய், அழாத மருமகளே, நீயும் ஆசீர்வாதம் பண்ணிடு. அஹானா, நான் சாப்பாடு பரிமாறுறேன். அம்மா, இவ்வளோ சாப்பாட்டை என்னால தனியா சாப்பிட முடியாதும்மா. இதோ இன்னொரு புரட்சியாளன். அர்ஜுன், என் தட்டுல எல்லா ஐட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வச்சிருக்காங்க. கோகோன் போல்ட்டுக்கும் ஏதாவது வேணும்னா என் தட்டுல இருந்து எடுத்துப்பாங்க, சரியா? ஐயோ சித்தப்பா, விடுங்க. அம்மா உங்க தட்டுல 2 மட்டன் பீஸ் தான் வச்சிருக்காங்க. இதுல எனக்கும் போல்ட்டுக்கும் என்ன வரும்? மட்டன் வாசனை சூப்பரா இருக்குன்னு சும்மா தான் சொன்னேன். இதை யாரு சமைச்சது? வேற யாரு சமைப்பா? நம்ம சாரு அக்கா தான் சமைச்சாங்க. அவங்க தானே எல்லாருக்கும் சமைப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்க கைவண்ணம் வேற யாருக்கு வரும்? கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சமா மசாலா போட்டு இவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஆமா, உன் வாய் மூடவே மூடாதா? பேசிட்டே இருக்க. ஒரு வாட்டி இவ வாய் பேச ஆரம்பிச்சுட்டான்னா நிக்கவே நிக்காது, கத்திரிக்கோள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதை தவிர வேற என்ன தெரியும்? உங்களுக்கு எப்பவுமே நான் தப்பாவே தெரியறேனா? நான் என்ன பேசினாலும் அது தப்பாவே தான் இருக்குமா? பாரோ, அமைதியா இரு. சரி சரி, சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிட. உன் புருஷன் எப்போ வராரு? இன்னைக்கு ராத்திரி தான் வராரு. ஓ அப்படியா? இன்னைக்கு நைட்டே வராங்களா? உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. வீட்டில் எல்லார்கிட்டையும் சொன்னியா? ஆமா, அவரே ஃபோன் பண்ணி இவங்க கிட்ட சொன்னாரு. அது என்னன்னா, இவங்க என்கிட்ட சொல்றாங்களோ இல்லையோ, சொன்னாலும் எப்போ சொல்லுவாங்களோ யாருக்கு தெரியும். ஆமா, அவர் இங்க இருந்திருந்தா
எல்லாருக்கும் மீனு மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. கஷ்டமா இருக்கு அக்கா. பொம்பளைங்களை விடுங்க. குறைஞ்சது வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் விடணும்? வாழ்க்கை பூரா நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டு கொடுத்துட்டே தானே வரோம். இவ்வளோ நல்லா சமைக்கிறோம், ஆனா நமக்கு தான் எதுவும் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் நம்ம 3 பேருக்கும் சாப்பிட சரியாவே எதுவும் கிடைக்கிறது இல்ல. வாரத்துல ஒரு நாள் அந்த உடைஞ்ச மீன் துண்டு கிடைச்சாலே அதுவே பெரிய விஷயம் தானே. எது? ஆமா, எந்த உடைஞ்ச மீன் துண்டை பத்தி பேசுறீங்க நீங்க? அது அத்தை, அது இவ மீன் வறுத்துட்டே இருந்தா, அப்ப ஒரு துண்டு கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். அதத்தான் சொல்லிட்டு இருந்தா. எப்படி சமைக்கிற நீ? பார்த்து வேலை செய்ய மாட்டியா? உன்னோட கவனம் எங்க இருக்கு? இப்போ மீன் துண்டு உடைஞ்சிருந்தா என்ன, உடையலைன்னா என்ன, வயிற்றுக்குள்ள தானே போக போகுது. சரிதானே? எப்படியும் நாம சாப்பிட போறது இல்ல. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு. சின்ன அத்தை சீக்கிரம் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடாம நாங்க எப்படி சாப்பிடுவோம்? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்க 2 பேருக்கும் ஊட்டி விடணும்ல. சரி, முதல்ல நான் உங்க 2 பேருக்கும் ஊட்டி விட்டுடுறேன். அட இல்ல, உனக்கு இன்னைக்கு சடங்கு. முதல்ல நீ ஒரு வாய் சாப்பிடு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஊட்டி விடு. சரிங்க பெரியம்மா. ஃபோனை எடு அஹானா, ஃபோனை எடு. நீ என் ஃபோனை கட் பண்ணியிருக்க கூடாது. இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். என்னாச்சு? யாரோட ஃபோன் ஏன் கட் பண்ண? இந்த நேரத்துல யாரு உனக்கு ஃபோன் பண்றா? இல்ல பெரியம்மா யாரும் இல்ல. யாரும் இங்கன்னா என்ன இருக்கும்? கண்டிப்பா அவளுக்கு வரப்போற புருஷன் தான் பண்ணியிருப்பான். ஆட, கல்யாணத்துக்கு முன்னாடியே வரப்போற புருஷன் கூட நல்லா பழக்கமாகி இருக்கும் போல. இன்னைக்கு அவருக்கும் சடங்கு இருக்கும்ல, அதுக்காகத்தான் கன்ஃபார்ம் பண்ண ஃபோன் பண்றாரு போல. அவரோட ஆளு சாப்பிட்டாளா இல்லையான்னு இப்போ 2 பேராலையும் பொறுக்க முடியல. இல்ல சின்னம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அட ஹானா, ஃபோன் எடு. உனக்கு வரப்போற புருஷன் அவரு. எங்க மாமாவோட மனசை ஏன் உடைக்கிற? நீ தப்பிக்கணும்னு நினைச்சா ஃபோனை எடு. அட எவ்வளவு வாட்டி ஃபோன் வருது? ஒரு தடவை எடுத்து பேசு. ஏதாவது அவசர வேலையா இருக்கும்ல. இல்ல அண்ணி, அது ஸ்கேம் பண்றவங்க ஃபோன் பண்றாங்க. இந்த கம்பெனிக்காரங்க பண்ணுவாங்களே, லோன் வாங்கிக்கோங்க, அது எதுன்னு. அதான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். காட்டுங்க, எந்த கம்பெனி ஃபோன் காட்டு. இல்ல அண்ணி, விடுங்க, பரவாயில்ல. நான் தான் ஃபோனை கட் பண்ணிட்டேன்ல. நீங்களும் சாப்பிடுங்க. எவ்வளோ நேரம் ஆயிருச்சு, நானும் சாப்பிடுறேன். ஆமா மருமகளே, நான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறேன். முதல்ல சாப்பிடுங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சித்தி, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி வா. காட்டு, யாரோட ஃபோன்? தண்ணி. அஹானா, இத்தனை வருஷம் கழிச்சு இவனுக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு மட்டும் ஏன் எப்பவுமே இவ்ளோ பிரச்சனை நடக்குது? அர்ஜுன், என்ன இது? ஏன் எல்லாத்தையும் தள்ளி வைக்கிற? அம்மா, என்னால இவ்வளோ சாப்பிட முடியாதும்மா. எப்பவும் ஒரே ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்டு பழகிருச்சு. இப்போ கொழுந்தனாரே, இவ்ளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக இத்தனையும் சமைச்சிருக்கேன், நீங்க ஒண்ணுமே சாப்பிடல. அண்ணி எனக்கு போதும். ஆனா நான் குழம்பு ஊத்திக்கிட்டேன்ல பாருங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மீதி அண்ணனுக்கு கொடுத்துருங்க. அர்ஜுன், ஒரு மீன் துண்டாவது சாப்பிடு. இந்த சின்ன துண்டாவது எடுத்துக்கோ.
போதுமா, நான் சாப்பிட்டுட்டேன். பொல்ட்டு அண்ணா, இந்த மீதியை நீங்க இல்ல எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு எதுக்கு, நீயே சாப்பிடு. எடுத்துக்கோ போல்ட்டு, அர்ஜுன் கொடுக்கறான்ல, வாங்கிக்கோ. அண்ணா, இந்த மட்டன் எடுத்துக்கோங்க. டேய் அர்ஜுன், குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நான் எப்படி தனியாக சாப்பிடுவேன்? ஒரு வேலை பண்ணு, 2-3 பீஸ் தானே இருக்கு, குழந்தைங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரு. கோகோன், நீ இந்த வீட்டு பொண்ணுங்களை ரொம்பவே தலையில தூக்கி வச்சிருக்க. சம்சமுக்கு கொடுக்கணும்னா கூட பொண்ணுகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படியும் பொண்ணுங்கிறவங்க அந்நிய சொத்து. கல்யாணத்துக்கு பிறகு வேற ஒரு வீட்டை தான் அவங்க பாத்துக்க போறாங்க. அதனால இப்பவே அதுக்கு தயார் பண்ணணும். இல்லன்னா இவங்க 2 பேரும் நடுமருமக மாதிரி பேராசைக்காரி ஆயிருவாங்க. பெரியம்மா, நான் பேராசைக்காரியா? நான் எப்போ பேராசைப்பட்டேன்? அப்படியே பேராசைப்பட்டாலும் இந்த வீட்ல என்ன கிடைக்க போகுது? ஏய், நாங்க உன் மாமியார். மாமியார் கிட்ட இப்படியா பேசுறது? இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? எனக்கு அவமானமா இருக்குல்ல, அதுக்கு என்ன? பிள்ளைங்களா, இந்தாங்க ஸ்வீட். இன்னும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க. அர்ஜுன், இதெல்லாம் ஏன் தானம் பண்ற? நீ சாப்பிட மாட்டியா? நம்ம குடும்பத்துல இதானே நடந்துகிட்டு வருது. உன் 2 அண்ணனுங்க கல்யாணத்துல இந்த சடங்கை தானே பண்ணோம். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இன்னைக்கு என்ன திட்டாதீங்க. ஆனா நீங்க நம்புற சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் சரின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் இந்த சம்பிரதாயங்களை நம்பல. யாருக்கு கல்யாணமோ அவங்க மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, மற்றவங்க எல்லாம் தினமும் சாப்பிடுறதையும் சாப்பிடணுமா? குழந்தைங்களுக்கும் அதே சாப்பாட்டை தான் போட்டிருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி சடங்குகளை நான் கெட்டதா பாக்குறேன். எதிர்காலத்துல புகுந்த வீட்டுல சரியா சோறு கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நாம இன்னைக்கே அவங்களுக்கு சோறு போடாம இருக்கணுமா? அதுக்கு பதிலா பிறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கணுமா? ஃபியூச்சர்ல எப்படி கிடைக்குமோ நமக்கு தெரியுமா என்ன? நீ ரொம்ப அறிவாளி ஆயிட்ட அர்ஜுன். ஆனா உனக்கு என்ன தெரியும் குடும்பம் எப்படி நடக்குதுன்னு? நீங்க சொல்றது சரி தாய்மா. குடும்பம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் தட்டுல நல்ல சாப்பாடு இருந்து பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க தட்டுல இல்லைன்னா இந்த சாப்பாடு என் தொண்டை குடிக்குள்ள இறங்காது. அர்ஜுன், குழந்தைங்க அப்பப்போ சாப்பிட்றாங்க தானே? 10 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டில் மட்டன் சமைக்கிறோம். ஆனால் சமைக்கிறோம்ல, அப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்களே. பெரிய அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். எப்போ செஞ்சாலும் மதிய சாப்பாட்டுக்கு ஒரு பீஸ் மட்டன், ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு, அப்புறம் ராத்திரி சாப்பாட்டுல ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு, அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற குழம்பு. அடே, இதெல்லாம் என்ன பேச்சு இது? வீட்டுல கல்யாணம் நடக்குது, விடுங்க இதெல்லாம். ஆமா, ஆனா மருமகவா ஏன் இவ்ளோ நீளுது இன்னைக்கு? நாங்க எங்க எப்ப பேசுறோம் சித்தி? ஆனா அதுக்கு அர்த்தம் நாங்க ஊமைன்னு இல்ல. அதனால அப்பப்போ எங்களுக்கும் வாய் வருது. நான் இவங்க 2 பேருக்கும் எப்பவும் சொல்லுவேன், இந்த வீட்டுல நம்ம பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்லைன்னு. ஆனா இவங்க கேக்குறதே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பாருங்க, என்ன பாருங்க, நான் எப்படி எப்பவுமே அமைதியா இருக்கேன்? எப்பவுமே நான் அமைதியா தானே இருக்கேன். குழந்தைங்க இங்க உட்காந்து எவ்வளவு நேரமா அந்த சாப்பாட்டையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஆனா எதையாச்சும் எடுத்து கொடுக்க கூட எனக்கு தைரியம் இல்ல. கொஞ்சம் அதிகமா சமைங்கன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு உரிமை இல்ல. அப்படி செஞ்சா என் பிள்ளைங்க கொஞ்சம் சாப்பிட முடியும்ல. மருமக தானே, அதனால எதுவும் சொல்ல முடியல. இவங்க தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கோ தெரியல. நீ என்ன இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா தனக்காக எதுவும் செய்யல, என்ன செஞ்சாலும் இந்த குடும்பத்துக்காகத்தான் செய்கிறாங்க. எனக்கு சில சமயம் தோணும், கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்ச என் கையால உருவாக்கின குடும்பம் இன்னைக்கு என்னோடதே இல்லைன்னு. இவங்களோட தான் மாறிடுச்சு. வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணுங்க என் தலையில ஏறி உட்கார்ந்துட்டாங்க. என் பையனோட விருந்து சாப்பாட்டு சடங்க நாசமாக்கிட்டீங்க நீங்க. சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? இந்த விஷயத்தை ஏன் இவ்ளோ பெருசு பண்றீங்க? பாருங்க, பாவம் அர்ஜுன் ஒண்ணுமே சாப்பிடல. கவலைப்படாதீங்க சித்தி, நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். பிள்ளைங்களா, இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் நீங்க தான் சாப்பிட பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கூச்சப்பட தேவையில்லை.
மம்மி நாங்களும் உங்க கூட வரோம். என்னென்ன இவ்ளோ காலையில எங்க கூட குடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாம அங்க உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. அம்மா ஆனா நீங்க ஏன் இவ்ளோ காலம் காத்தாலும் அங்க போறீங்க? என் செல்லமே, சின்ன அத்தைக்கு கல்யாணம்ல, அதான் கங்கை அம்மாவை கல்யாணத்துக்கு கூப்பிட போறோம். கங்கை அம்மாவோட நதிக்கரை ரொம்ப தூரம், அதனால பக்கத்துல இருக்கிற பெரிய குளத்துக்கு போய் அங்கேயே கங்கை அம்மாவை கும்பிட போறோம். புரிஞ்சுதா? அம்மா அம்மா நாங்களும் உங்க கூட கங்கை அம்மாவுக்கு பூஜை பண்ண வரோம். கண்ணா, அது பூஜை இல்ல, அழைப்புன்னு தான் சொல்லணும். சரி, முதல்ல நீங்க நல்லா வளருங்க, பேச கத்துக்கோங்க, அப்புறம் எங்க கூட வரலாம். இப்ப நீங்க உள்ள போங்க. எல்லாரும் கங்கைக்கு அழைப்பு வைக்க போறாங்க போல. போன் எங்க? இந்த மதுர் பிரச்சனையால நேத்து மதியத்துல இருந்து போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அடா, இப்போ இவனுக்கு என்ன வேணும்? போன் ஆன் பண்ண உடனே இவன் போன் வந்துருச்சு. ஹலோ, ஏன் நேத்துல இருந்து எனக்கு திரும்ப திரும்ப போன் பண்ற? உனக்கு இப்ப என்கிட்ட என்ன வேணும்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வேற எதுவும்? வேற ஏதாவது சொல்லணுமா? அட, பேச்சே இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு நமக்குள்ள. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஆஹா, நான் டார்லிங். நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் நீ என்கிட்ட நடந்துகிட்டதுக்கு தான் உனக்கு தண்டனை கிடைச்சது. நீ ஒரு வெறிகொண்ட காட்டேரி. உன்னை எங்க அனுப்புனாங்களோ அதுதான் உனக்கு சரியான இடம். சரி, இதெல்லாம் விடு. ஆஹா, நான் டார்லிங். எனக்கு பண்ணதுதான். ஆமா, இன்னைக்கு தானே உன் கல்யாணம். உனக்கு வரப்போற புருஷனுக்கு உன்னோட பழைய வரலாறை பத்தி தெரிஞ்சதுன்னா அவன் கல்யாண ஊர்வலத்தோட உன் வீட்டுக்கு வருவானா? உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரா? சொல்லு ஆஹானா டார்லிங்.